வெல்கம் டு லக்தா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பட்டர் பீன்ஸ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 300 கிராம் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஏலக்காய், 3 பீஸ் பட்டை, 3 லவங்கம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இவ்வளோத்தையும் எடுத்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைச்சா. இப்போ நம்ம பட்டர் பீன் ரைஸ்க்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டு போதும். நம்ம அப்புறம் கொஞ்சம் நெய் சேர்க்கணும், அதனால இது போதும். எண்ணெயும் நெய்யும் காஞ்ச பிறகு நம்ம கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். புதினா நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த எண்ணெயில் புதினா நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரகரன்னு அரைச்சி வச்சிருக்க ஸ்பைசஸ் சேர்த்துக்கணும். இந்த டைம்ல 2 நம்ம ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். ரம்பா இலை. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் அரிசி தான் போட்டுருக்கேன், அதனால ஒரு வெங்காயம் போதும். ஆனால் கொஞ்சம் பெரிய வெங்காயமா பார்த்துக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ண வேண்டாம், வாசனைக்கு தான். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ஓரளவு ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் இதில் ஒரு 2 சின்ன தக்காளி தான், பெருசு வேண்டாம், 2 சின்ன தக்காளி போதும், அதை மட்டும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. நீங்கள் என்ன பிராண்ட் மசாலா போடுவீங்க, இது வீட்டில் உள்ள மசாலா தான். அது கூடவே நான் ஒரு விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த பட்டர் பீன்ஸு சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி போட்டேன், 1 டம்ளர் பட்டர் பீன்ஸ் போட்டிருக்கேன். பட்டர் பீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி போட்டேன், 1 டம்ளர் கணக்கு பண்ணி 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக லெமன் ஊற்றிக்கலாம். நீங்கள் தக்காளி புளிப்பை பார்த்துட்டு லெமன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துக்கோங்க. இங்கே உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கோங்க. இப்போ புளிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் ஒரு 3/4 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம் நல்லா இந்த முட்டை கொதி வரும்போது நம்ம எடுத்து தம்மில் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம தம் போட்டுடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியும் சோறும் சேர்ந்த மாதிரி வரும்போது நம்ம தம் போட்டுடலாம். நான் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம இதை தூக்கி வச்சிடலாம். நம்ம கொஞ்சம் அரிசிங்கிறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம், மீடியம் டு சிம்மிலே வச்சுக்கிடலாம். மேலே கொஞ்சம் நிறைய தண்ணி பிடிச்சி ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அந்த சிம்லேயே இருந்து அது கொஞ்சம் வேகட்டும். நம்ம பிரியாணி தம்மாயிட்டே இருக்கட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதில் நம்ம ஒரு 10 போல சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா பொரிச்சிடலாம். வெங்காயம் வதங்கி இந்த அளவுக்கு வாசனை வரும்போது நம்ம எடுத்துடலாம் வெங்காயத்தை. நம்ம வெங்காயத்தை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அந்த நெய்யில் நான் கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி போட்டுக்கோங்க. அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நெய் அப்படியே இருக்கட்டும். எனக்கு கொஞ்சமாக தான் அரிசிங்கிறதுனால ஓரளவு நல்லா வெந்துருச்சு சாதம்.
இந்த டைம்ல நீங்க இந்த சாதத்தை கொஞ்சமா ஒரு பக்கமா ஒதுக்கிக்கோங்க. வறுத்து வச்சிருக்க முந்திரி வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கோங்க. அந்த மீதி எண்ணெய் இருந்தது, நெய் இருந்ததுல அதையும் வறுத்த நெய்யும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த சாதத்தை அப்படியே மேலே தள்ளிடலாம். இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா ரம்பாயில் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு சாதம் அந்த இது இன்னும் கொஞ்சம் கிடக்கலாம்னா ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க விடலாம். இன்னும் நல்ல வாசனையா தான் இருக்கும். நான் கொஞ்சம் அரிசிங்கிறதுனால சிம்ல தான் வச்சிருந்தேன். 7 நிமிஷத்துல கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இன்னொரு 3-4 நிமிஷம் விட்டா போதும். நான் திரும்பவும் சிம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தேன். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க. இப்ப நீங்க அந்த முந்திரி அந்த வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்சைட் டவுன் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சீங்கன்னா இன்னும் நல்ல சூட்ல இன்னும் நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. பட்டர் பீன்ஸ் பிரியாணி சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.